அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று இனிய தீபாவளி திருநாளை கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல இனிப்பு பதார்த்தம்லாம் படையல் செய்து இறைவனை பிரார்த்தித்து தியானித்து நம்ம இங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாம் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இந்த கோலம் மாக்கோலம் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது. நமது பண்டைய காலங்களில் மாக்கோலத்தில் அரிசி மாவில் கோலமிடுறதுனால அது உயிர்களுக்கு சாப்பிடுவதற்கான ஒரு உணவாக இருந்தது என்று சொல்கிறார்கள். இதே போன்று பண்டிகை நாம் சாப்பிட்டு நாம் மற்றவர்களுக்கும் ஈகையாக கொடுப்பது நமது பண்டைய காலத்து மக்களுடைய பண்பாடு. இது எதுக்காக அறுசுவை உணவை சாப்பிடணும்னா, நமக்கு தினமும் அந்த பண்டைய காலங்களில் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால பலகாரம் என்று சொல்லும்பொழுது அரிசி, வெல்லம், இயற்கை ஆர்கானிக் ஃபுட்டை தான் சாப்பிட்டாங்க. உதாரணமாக இட்லியை பலகாரம் தான் என்று சொன்னார்கள். இட்லி, சாம்பார் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிட்டாங்க. ரொம்ப அளவாக தான் சாப்பிட்டார்கள். அதிரசம் சாப்பிடும்பொழுது எவ்வளோ சுவையாக இருக்கு பாருங்கள். நேச்சுரல் ஸ்வீட்னர். இந்த அதிரசத்தில் உங்களுக்கு இனிப்புக்காக வெல்லமும் அரிசியும் மாவுலையும் செய்கிறது உடலுக்கு மிகவும் நன்றாக இருக்கும், உடலுக்கு நல்லது. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலவைகளும் இல்லை. மேலும் சுழியம் என்று சொல்லும்பொழுது அதுவும் நம்ம அரிசி, உளுந்து மற்றும் வெல்லத்தால் செய்யப்பட்டது. உங்களுக்கே தெரியும், இது உடம்புக்கு ஒரு இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு. நமது பண்டைய கால பலகாரங்களில் இட்லி, உளுந்து, தேவையான அரிசி இவைகளால் மிக முக்கியமாக உழவர்கள் தயாரித்து கொடுத்தார்கள். இப்போ ஒரு பிடி உணவில் பார்த்தீர்களேயானால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது பாருங்கள். நாம் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு. வித் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபுட் தட் யூ டேக், யூ கேன் see தி இன்டெகிரிட்டி ஆஃப் பீப்புள், those who work hard, from the farmers who bring food to the table. ஸோ இது பாருங்கள், இந்த ஒரு இட்லியில் எவ்வளோ பேருடைய எஃபர்ட் இருக்குது பாருங்கள். இட் கம்ஸ் டு த ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் தென் இட் கம்ஸ் ஃப்ரம் ஃபார் நார்த் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இப்படி உணவில் ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ வி ஷுட் தேங்க் எவ்ரி ஒன். அண்ட் ஃபைனலி இட் அரைவ்ஸ் hot, served on the plate, made by the women at home, your mom or your wife or sister, whoever it is. We should thank them for their support, and we should respect them for their help. Despite the day-to-day activities, she's preparing food and served hot on table. So எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி, வணக்கம், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க.